வணக்கம். ஒரு வரமிளகாய், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் பொடிச்ச மிளகு, ஒரு 6 பல் பூண்டு இடித்தது, மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, கரகரப்பாக அரைச்சிக்கணும். கரகரப்பாக பிடிச்சது. கொள்ளு முன்னாள் ஊற வச்சு மறுநாள் 5 விசில் ஃபுல் ஃப்ளேம்லேயும் 5 விசில் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுருக்கேன். தண்ணி மட்டும் வடிச்சிருக்கேன். கொள்ளு வேக வச்ச தண்ணி 1.5 கப்பு. தக்காளி மேஷ் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி. அதில் கொள்ளு வேக வச்ச தண்ணி, பொடிச்ச பேஸ்ட், நெல்லிக்காய் அளவு புளி 2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணணும். கொத்தமல்லி இலை, உப்பு 3/4 ஸ்பூன், 2.5 ஸ்பூன் செக்கு கடலெண்ணெய் சூடானதும் வரமிளகாய் 3, 1/4 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் கீரன பச்சை மிளகாய் 2, பெருங்காயம் 1/4 ஸ்பூன், கரைச்சி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நுரைச்சி ஒரு கொதி வரும்போது இறக்கிடலாம். கொஞ்சமாக 1/4 கப் தண்ணி. கொள்ளு ரசம் டம்ளரில் ஊற்றியும் சாப்பிட்லாம், சாதத்தோடவும் சாப்பிட்லாம். சளி பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சளியே கரைக்கும். கொள்ளு ரசம் உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிட்லாம்.